பேசணும். நீ என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெளியில சொல்லிட மாட்டீங்களே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. யமஹா எஸ்சி செட்டார். இது வந்து அடுத்த கார்போட்ரு ரெடி பண்ண போகிறேன். இது ஏற்கனவே ரெடி பண்ண கார்போட்ரு. இதை பற்றி ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். வணக்கம். யமஹா எஸ்சி செட்டார் கார்போட்ரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய கார்போட்ரு. இது வந்து பழைய கார்போட்ரு. ஸோ இதை க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னொரு வண்டி வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இதான். இந்த ஃப்ரேம்லாம் பெயிண்ட் அடித்து எல்லாம் மாட்டிட்டுங்க. ஸோ கார்போட்ரு மட்டும் மாற்றணும். ஏன் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம பெட்ரோலு தின்னரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி க்ளீன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரமாட்டேங்குது. இந்த மூளை மூடுக்கு கூட நம்மளால் வருது. ஸோ ஒரு கார்போட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிடுது, நம்ம ஆசிட்டு இதெல்லாம் ஏதாவது கெமிக்கல் போட்டோம்னா இந்த கார்போட்ரு வந்து கண்டமாகிடுது. சரி, இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் ஓனாக நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஈஸியாக நல்லா ஜம்முன்னு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கஸ்டமருக்கு அருமையாக ரெடி பண்ணி இதை மாட்டுறேன். ஸோ இது வந்து எஸ்சி செட்டார் வந்து இன்ஜின் ரெடி பண்ண வண்டி. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இதை நான் யூடியூப்பில் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன் யூடியூப்பில். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கார்போட்ரு தான் இதுவும் சேம். ஏன்னா நான் இதை மட்டும் தனியாக காட்டினா ஏற்கனவே ஒரு கார்போட்ரு போட அதுதான் காட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் கிடையாது. அதே மாதிரி இது மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட் அடிச்சிருவேன். அந்த ஸ்க்ரூவுக்கு இதெல்லாம் அருமையாக இருக்கும். கஸ்டமர் பார்த்தாங்கன்னா கண்ணில் ஒத்திக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இது சோக் பிஸ்டன் இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சுருவேன் நான். இது ஏன் இந்த மாதிரி இருக்கிற காரணம், நம்ம பெட்ரோலில் க்ளீன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது. இப்போ இருக்கிற காலத்துக்கு பெட்ரோல் எடுத்தாவே கட்டுப்படி ஆகாது. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஓனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ ஏற்கனவே இப்போ பழைய மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். எஸ்சி செட்டார் இந்த கார்போட்ரை பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்களே கண்ணில் ஒத்திப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் என்னத்துக்கு ஆகுது? சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. 100% ஊற்றி எதுவுமே பெட்ரோல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ண முடியாது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கார்போட்ரில். ஸோ இது வந்து பழைய கார்போட்ரு. ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கார்போட்ரு பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கார்போட்ரை நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த கார்போட்ரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக பண்ணி ஜம்முன்னு, அதாவது இந்த கார்போட்ரை எப்படி இது பாருங்க. இதுதான் இதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ கிலேஜ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? இதை பாருங்கள், அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். அப்படியே டீக்கு மாட்டினா ஸ்லோ ஸ்பீடு அவ்வளோ அருமையாக ஆடுவான். பழைய கார்போட்ரு நம்ம புது கார்போட்ரு மாற்றணும் அப்படின்னா அது வந்து சாத்தியம் ஆகாது. அதாவது ஒரு வண்டியை ஃபுல்லாக ரைஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணலாம், விட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ ஏன் பழைய கார்போட்ரை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எதனால் நமக்கு ஐட்லிங் ஆடலை அப்படின்ற விஷயம்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது? கஸ்டமருக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா பேசும், அப்படியே கண்ணில் ஒத்திக்குவார். என்னப்பா கார்போரேட் புதுசா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஆனால் என்கிட்ட லேபர் ஜாஸ்தி, அது 100% சொல்லுவேன். இந்த ஈகிரி பூகிரிலாம் வந்தால் தைச்சி விட்டுருவேன். நான் கடை பக்கம் சேர்க்கவே மாட்டேன். இதுதான் நம்ம சர்ஜன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த கார்போட்ரு
இதே மாதிரி இதை எப்படி ஆக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இதை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் இதை மட்டும் தனியாக காட்டினா இந்த கார்பெண்டர் தான் வீடியோ காட்டுறாரு அப்படின்னுவீங்க. அதனால் இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா RX 100. ஸோ சாதா போர் ஒன்று வந்து கம்பெனி போர் ஒன்று. அந்த 2 போருமே சைஸ் 75 ரெண்டுமே. அதை பற்றி ஒரு வீடியோ வரும். அடுத்தது யமஹா ட்ரக்ஸு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு யமஹா ட்ரக்ஸு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணில் ஒத்திக்கலாம். ஏர் ஃபில்டர் வழியாக ஆயில் வரும். அது எதனால் வருது அப்படின்ற யமஹா ட்ரக்ஸும் உங்களுக்கு கொடுக்க காட்டுறேன். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் வந்து பெயிண்டிங், அதாவது டேங்கு ஷீல்டெல்லாம் கிடையாது, மீதி எல்லாம் பெயிண்டிங்கு, எல்லாம் நிக்கல் ஒர்க்கு யமஹா ட்ரக்ஸு. அது எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு இடத்துல கொடுத்தேன், அதை அவங்க நிக்கல் கடை மூடிட்டாங்க. அப்புறம் அதை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. இதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பழைய மாடல் வண்டி, அதுவும் ரெடியாக போதும் ஒன்று கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அதில். ஸோ அடுத்தது எஸ்இஸ், அதாவது வெர்ஷன் 2 கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெடி பண்ண போகிறேன் அதை. ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஐட்டம் வரல. அதை நான் எப்படி எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதையும் காட்டுறேன். நன்றி. யமஹா எஸ்இஸ் கார்பெண்டர் இது. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ண கார்பெண்டரு. இப்போ அடுத்தது இந்த கார்பெண்டரை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உள்ளே ஓப்பன் பண்ணல, உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல, வெளியே மட்டும் எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இதை க்ளீன் பண்ணுறது ஒரு தகவலாக பார்க்கலாம். இதுதான் நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கார்பெண்டரை மாற்றுறது பெருசு கிடையாது, பழசே நம்ம எப்படி ஆட வைக்கிறது அப்படின்னு தான் சச்சின் ஒரு விஷயம் இது. நன்றி.